தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 28 29 1062. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரன் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. என் ஆண்டவர் இந்த மாதம் உனக்கு வாக்கு கொடுக்கிறார். என்ன வாக்கு கொடுக்கிறார்னா, உன் மேல கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆவியை ஊற்ற போகிறார். ஆமென், ஆமென். அந்நாட்களிலே பாருங்க, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். என் குமாரர்களும் என் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். பாத்தீங்கன்னா மூப்பர்கள் சொப்பனத்தை காண்பார்கள், வாலிபர்கள் தரிசனத்தை காண்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஊழியக்காரன் மேலும் ஊழியக்காரின் மேலையும் என்ன ஊற்றுவாராம்? தன்னுடைய அபிஷேகத்தை ஊற்றுவாராம். இந்த மாசம் எனக்கு உண்மையா ஆச்சரியம் என்னன்னு பார்த்தா, இந்த மாதம் நம்ம பாத்தீங்கன்னா உயிர் திறந்த நாள்ல இருந்து உயிர் திறந்த பிரசவத்தையே கேட்டுட்டு இருக்கிறோம். கரெக்டா ஆண்டவர் கரெக்டான வார்த்தையை கொடுத்திருக்கிறோம். கரெக்டா தூங்கிட்டு இருக்கும் போது சொப்பனத்துல வந்த வசனம் தான் இது. என்ன வாக்கு தத்துவம் கொடுக்கறது? ஆண்டவரை என் கூட பேசுங்க ஆண்டவரை, ஜோம் பண்ணிட்டு அப்படியே தூங்கிட்டேன். பார்த்தா சொப்பனத்துல ஆண்டவர் எனக்கு இதை வெளிப்பாடாக கொடுத்தா. நான் பாத்தீங்கன்னா அழகா சொன்னார், மாம்சமான யாவர் மேலே என் ஆவியை ஊற்றுவேன். தரிசனம் நிறைவேற காலகட்டத்தில் நான் நின்று கொண்டிருக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். தரிசனம் நிறைவேறுகிற காலத்துல நின்று கொண்டிருக்கிறேன். இந்த மாசம் ஆண்டவர் வாக்கு பண்றாரு, என் அபிஷேகத்தை உன் மேல ஊற்றுவேன். நீ தரிசனத்தை காண்ப, தரிசனத்தை காண்ப. செய்தியினுடைய தலைப்பு இந்த மாசம் உனக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம் என்னன்னா, தரிசனம் நிறைவேற போகிறது. தரிசனம் நிறைவேற போகுது. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையை ஆண்டவர் நம்ம கூட அவர் பேசின வாக்கு கொடுத்துட்டானா அவர் செய்வார். வாக்கு கொடுத்தா என்ன பண்ணுவாரு? செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். நீங்க அபிஷேகத்துக்காக அதிகமா ஜெபிங்க. ஆண்டவரே எனக்கு என்ன பண்ணுங்கன்னா உங்க அபிஷேகத்தை ஊற்றுங்க. குமாரர் மேலும் குமாரத்தி மேலும் வாலிபர்கள் மேலும். அது நான் குமாரர் குமாரத்தி பாத்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்க மேல கூட கத்தனை பண்ண போறாரா? அபிஷேகத்தை ஊற்ற போறாரு. சபையில் இருக்கிற வாலிபர்களுக்கு தரிசனத்தை கத்தர் காட்ட போகிறார். உடன் ஊழியர்களை கத்தர் சொப்பனத்தினால் என்ன பண்ண போறாரு? நிரப்ப வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படிப்பட்ட ஆவியை கத்தர் உங்களுக்குள்ள ஊற்றுவார்? ஆகாய தீர்க்கதரிசன புத்தகம்
ஆண்டவர் சொன்னார், அந்நாளிலே என் ஆவி உங்கள் மத்தியிலே ஊற்றுவேன் ஊற்றுவேன். 6ஆம் மாதம் உங்களுக்குள்ளே அபிஷேகத்தை ஊற்றுவார். தலைவராய் செலக்ட் பண்ணி உனக்குள்ளே ஊற்றுவார். ஆசாரியனாய் செலக்ட் பண்ணி உன்னை ஊற்றுவார். ஆண்டவர் இந்த சபையில் உனக்கு கொண்டு வந்ததுக்காக உனக்குள்ளே ஊற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு 2 காரியத்தை நான் உங்களுக்கு பார்க்க போறோம். 2 காரியத்தை சொல்லி நான் முடிக்க பிரயாசப்படுறேன். பாத்தீங்கன்னா முதல்ல தரிசனம் பார்த்தவர். தரிசனம் பார்த்தவங்க யாருன்னு பாருங்க. அதுல பாருங்க, யோவேல் தீர்க்கதரிசன புத்தகத்துல தரிசனம் பார்த்தவங்க யாருன்னு பாருங்க. நீங்க தான் பார்த்து சொல்லணும். எடுத்துட்டீங்களா? யார் தரிசனம் பார்த்தது? குமாரர்கள் குமாரத்திகள் தீர்க்க தரிசனம் சொன்னாங்க. வாலிபர்கள் என்ன பண்ணாங்க? தரிசனத்தை பார்த்தாங்க. பைபிள்ல இருக்கிறதா நான் கேட்கிறேன். ஏதோ புதுசா கேட்கிற மாதிரியே பாக்குறீங்க. பைபிள்ல தரிசனத்தை பார்த்தவர் யாருன்னா வாலிபர்கள். ஆமென் ஆமென். நீங்க தரிசனத்தை பாக்குறீங்களா? நைட்ல வேற எதுனா பாக்குறீங்களா? வெளியே பாருங்க. எனக்கு தெரியவே இல்லை. கொஞ்சம் தள்ளி உட்காருங்க. தெரியல. அதுக்குதான் இங்க வந்துடுது. முல்லாம் எனக்கு தெரியல. கொஞ்சம் தள்ளி உட்காரணும். எத்தி தள்ளி உட்காரு. பாப்பா தள்ளி உட்காரு. பாவம் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். கழுத்து இப்படி பாக்குறது கஷ்டமா இருக்குதா? கொஞ்சம் அந்த பக்கம் தள்ளி உட்காந்து என்ன இப்படி பாரு. உடனே ஆமென் இப்படி தலையாடுறாங்க இவங்க. சரி, நல்லா கவனிங்க. பாருங்க, இங்க அழகா சொல்லப்பட்டது, வாலிபர்கள் தரிசனத்தை பார்த்தார்கள். இன்றைக்கு ஆண்டவர் தெளிவா ஒரு காரியத்தை சொன்னார். தரிசனம் நிறைவேற போகுது. அது என்ன தரிசனம் எனக்கு தெரியாது. இது எடுக்கும் போது கரெக்டா செவ்வ வேலை குறிச்சு கத்தர் கொடுக்கிறார். 6ஆம் மாசம் நடக்க போது நடந்தது அப்படின்னு போட்டிருக்குது. ஆண்டவர் நம்மளுக்கு என்ன பண்ண போறாருன்னா, இதை ரெடி பண்ணி வச்சிட்டார். எல்லாம் ரெடியா இருக்குது. நீ தான் அதை பெற்றுக்கொள்ளணும். ஆமென் ஆமென் ஆமென். நம்மளுக்கு எப்படி சிலுவையில ரத்தம் சிந்தி ரட்சிப்பை ரெடி பண்ணி வச்சு எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு சொல்லி ஆவிக்கு பிதாக்கத்துல ஆவி ஒப்பு கொடுத்தாரு. அதை பெற்றுக் கொடுத்து நம்முடைய வேலை. ஆமென். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, இருவர் என்ன பண்ண 6ஆம் மாசம் 24ஆம் தேதி இது நடக்கும். அதுக்குள்ள என்ன பண்ணுவேன்? இதை பெற்றுக்கொள்ளுவேன். கர்த்தர் உங்க கூட பேசுறார். இன்னைக்கு தரிசனம் போய் பாத்தீங்கன்னா, வாலிபர்கள் தரிசனத்தை கடைசி காலத்துல ஒரு வாலிபன் எழுப்பி ஒரு தரிசனத்தை பார்த்தான். அவன் வாழ்க்கையில தரிசனம் என்னென்னலாம் காண். இப்ப தரிசனத்தை நான் பார்க்கணும். என் மேல இருக்கிற அபிஷேகம் நிறைவேறணும். என் மேல இருக்கிற தேவதிட்டம் நிறைவேறணும்னா நான் எப்படி தரிசனத்தை பார்க்கணும்? தரிசனத்துக்கு நான் எவ்வளவு பிரயாசப்படணும்? அபிஷேகத்துக்கு நான் என்ன செய்யணும் தான் நீங்க நம்ம பார்க்க போறோம். முதல்ல ஒரு வாலிபனை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். கடைசி காலத்துல தான் நீ நாம நின்று இருக்கிறோம். இங்க சொல்லப்பட்டிருக்குது, அந்நாளிலே மாம்சமான யாவர் மேலே ஆவியை ஊற்றுவேன். ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, வேத பண்டிதர் அப்படின்னா, இது வந்து அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே இது நடந்து முடிஞ்சிடுச்சு. ஏன்னா பேதுரு இந்த வார்த்தையை சொல்வார். யோவேல் தீர்க்கதரிசன புத்தகத்திலே சொல்லப்பட்டது நிறைவேறி இருக்குது அப்படின்னு சொல்லுவார். பேதுரு அதான் எழுந்து உடனே இந்த பிரசங்கம் பண்ணிட்டு அவர் என்ன பண்ணுவார்னா பிரசங்கிக்க ஆரம்பிப்பார்னு பைபிள்ல போட்டிருக்குது. ஒரு சில வேத பண்டிதர்கள் சொல்றாங்க, இது யோவேல் பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலேயே நடந்துருச்சுன்றாங்க. ஆனா ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, கீழே பாத்தீங்கன்னா நீங்க பூமி என்ன ஆகும்னா வெந்து உருகி போகும், சூரியன்ல மாற்றம் வரும். இது எப்ப வரும்னா ஆண்டவர் வருகைக்கு முன்னாடி வரும் அப்படின்றாங்க. ஆனா தத்துருவமா இது உண்மை எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடைசி காலத்துல ஒரு எழுப்புதல் நடக்க போகுது. அந்த எழுப்புதல் தான் இந்த அபிஷேகம். இந்த அபிஷேகம் ஆண்டவர் அப்படிப்பட்ட அபிஷேகத்தை இந்த சபைக்கு பிரதிஷ்யமா கொடுக்க அவர் விரும்புகிறார். அவர் அதை தான் இன்னைக்கு உங்களோட தெள்ள தெளிவாய் பேசிக் கொண்டிருக்கிறார். நான் கொடுக்க விரும்புறேன், நீ பெற்றுக்கொள்ள ஆசைப்பட்டினா பிரயாசப்பட்டா நிச்சயமா கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஆண்டவர் நிச்சயமா உங்களுக்கு கொடுப்பார். அதுதான் இன்னைக்கு தெள்ள தெளிவா உங்க கூட கர்த்தர் பேசுகிறார். கடைசி காலத்திலே பழைய ஏற்பாட்டிலே கடைசி காலத்துல ஒரு வாலிபன் எழும்பினான். அவனை கொண்டு கர்த்தர் ஒரு பெரிய தீர்க்க தரிசனத்தை உரைத்தார். அந்த வாலிபனை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். வாசிக்கலாம். சகரியா தீர்க்க தரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரம். சகரியா தான் நான் இப்ப கொஞ்சம் ஒரு பாயிண்ட் வரைக்கும் சகரியா பிரசங்கிப்ப, அதனால சகரியா எடுத்துங்க. சகரியா பக்கம் சொல்லுங்கப்பா. 1092 எடுத்துங்க பார்க்கலாம். எடுத்துட்டீங்களா? 7வது வசனம் 8வது வசனம் வாசிக்க பார்க்கலாம். தரியு அரசாண்ட 2ஆம் வருஷம் சேபாத் மாதமாகிய 11ஆம் மாதம் 24ஆம் தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை இத்தோவின் மகனான பெரக்கியாவின் குமாரன் சகரியா என்னும் தீர்க்கதரிசிக்கு உண்டாயிற்று. அவர் சொன்னது இதோ இன்று ராத்திரி சிவப்பு குதிரையின் மேல் ஏறி இருந்த ஒரு புருஷனை கண்டு அவர் பள்ளத்தாக்கில் இருக்கிற மிருத செடிகளுக்குள்ளே நின்றார்.
தருவேன். நீ நினைப்ப ஏசப்பா எனக்கு பிரியாணி சாப்பிடணும் போல ஆசையாகுது. எப்பதான் ஆசைப்படாது இருக்கீங்களா? ஆசையாகுதுன்னா வீட்டுக்கு போறனாடி உங்களுக்கு பிரியாணி வந்துடும். உங்களுக்கு ஒரே சந்தோஷமாயிடும். பிரியாணி பார்த்து சந்தோஷம் இல்ல, உன் ஜெபத்தை கர்த்தர் கேட்டார் இந்த சந்தோஷம். ஆமென் ஆமென். ஆசையா இருக்கும். அது பார்த்தீங்கன்னா 10 வருஷமாவே இதே பிரியாணியே நீ கேட்டுட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுக்க மாட்டார் கடவுள். அது என்ன பண்ணா, முதல்ல குழந்தை சின்ன சின்ன காரியத்தை, இப்போ ஒரு குழந்தை பாத்தீங்கன்னா விளையாடுற பொருள் யாரா வச்சு அதை கை காட்டும். நம்ம என்ன பண்ணுவோம், குழந்தை ஆசைப்பட்டுச்சு வாங்கி கொடுத்துருவோம்ல. அதே மாதிரிதான் கடவுள் செய்வார். குழந்தை நீ குழந்தையா இருப்ப, இது என்ன அப்படின்னா நீ என்ன பண்ண, குழந்தையா இருக்கிறதுனால உங்களுக்கு கேட்ட உடனே கொடுத்துருவார். நீ ஏதாவது ஒரு கலர் ட்ரெஸ் கேட்டா கொடுத்துருவாரு, பெண்ணு கேட்டா கொடுத்துருவாரு, எல்லாத்தையும் கொடுத்துட்டே இருப்பாரு. இவன் கொடுத்துட்டே இருப்பாரு. அதே நம்ம கேட்டுக்க கூடாது. நம்ம இன்னும் என்ன பண்ணோம், வளரணும். இது தரிசனத்தினுடைய முதல் படி. அவன் தூங்கிட்டு இருக்க இரவுல ஒரு தரிசனத்தை பார்க்கிறான். தரிசனம் என்பது இரவுல மட்டும் வராது, நீ ஜெபிக்கும் போது பகல்லையும் தரிசனம் வரும். ஆமென் ஆமென். தரிசனம் இரவுல, சொப்பனம் தான் என்ன பண்ணும், இரவுல வர. நீங்க பகலெல்லாம் தூங்கிட்டு இருந்தாலும் உங்களுக்கு சொப்பனம் வரும். நான் நைட்ல தூங்குறேன்னு சொல்றேன் பாருங்க. தரிசனம் என்பது நீ ஜெபித்துக் கொண்டே இருக்கும் போதெல்லாம் கொடுக்கப்படுதான் தரிசனம். ஜெபிக்கும் போதே உங்களுக்கு ஆண்டவர் தரிசனத்தை கொடுப்பான். ஆனா முதல் தரிசனம் இவர் என்ன பண்ணார், ராத்திரியில பார்த்தார். சிவப்பு குதிரை தான் நம்ம பார்க்கணும். இது வருகை குறித்து சொல்லப்படும். முதல் தரிசனத்தை ராத்திரியில பார்த்தா. நான் முதல் தரிசனத்தை ராத்திரியில கொடுத்த, தூங்கும் போது எனக்கு கொடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு நான் தினமும் தூங்கிட்டு இருந்தா என்ன தரிசனத்தால் கர்த்தர் நிரப்ப மாட்டாரு. அடுத்த ஸ்டெப் நான் எடுத்து வைக்கணும். எனக்கு தரிசனம் கொடுக்கிறாரு. நீங்க பாத்தீங்கன்னா கோரியஸுக்கு கர்த்தர் என்ன பண்ணாருன்னா தூங்கும் போது ஆவியை எழுப்புறார். தரிசனத்தை கொடுக்கிறாரு. உனக்காக என்ன பண்ணா, ரொம்ப வருஷமா நான் காத்துட்டு இருக்கிறேன், 200 வருஷமா நான் காத்துட்டு இருக்கிறேன் உனக்காக. நீ வந்து 2வது வருஷத்துல பாபிலோனுடைய கதவை திறக்கணும். அந்த கதவுல இருக்க அந்த பாபிலோன்ல இருக்க எல்லா பொக்கிஷத்தையும் எருசலேமுக்கு கொண்டு போனது 200 வருஷமா கோரியஸுக்காக கர்த்தர் காத்து கொண்டிருந்தார். ஒரு ஆமென் ஆமென். உனக்காகவும் கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். 200 வருஷமா காத்துட்டு இருக்கிறாரு. அவன் பிறந்து வளர்ந்து அவன் ராஜா வர வரைக்கும் காத்துட்டு இருந்தான். ராத்திரியில அவனுக்கு அந்த சொப்பனத்தை கொடுக்கிறான். ஆவியை எழுப்பி விட்ட உடனே அவன் வேலை செய்ய ஆரம்பிச்சான். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், கோரேசை குறித்து வேதம் சொல்லப்பட்டிருக்குது. அவன் கண்டா ஆவி எழுப்பப்பட்டது. உடனே எதை தெரியுமா பார்த்தான், எருசலேமினுடைய அந்த அலங்கத்தை அவன் பார்த்தான். எருசலேமினுடைய அலங்கம் பாழா கிடக்கிறதை அவன் பார்த்தான். அந்த பாழா கிடக்கிற அலங்கத்திலிருந்து இருக்கதான தட்டுமுட்டெல்லாம் பாபிலோன் இருக்கிறத அவன் பார்த்தான். பார்த்ததுனால அவன் கொடுத்தான் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்குது. தரிசனத்தை உங்களுக்கு ஆண்டவர் எல்லாருக்கும் சொப்பனத்துல பேசியிருப்பாரு. உங்களுக்கு ஆண்டவர் கனவு காட்டியிருப்பாரு. உங்க வீட்டுல இப்ப என்ன பண்ண, இந்த இடத்துல பிசாசு இருக்குது, இந்த இடத்துல இது இருக்குது, உங்க நகை இங்க இருக்குது, அங்க இருக்குது, உங்க வீட்டு பிரச்சனை இங்க இருக்குது, எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டியிருப்பார். இதையே தூங்குறெல்லாம் காட்டுவார்னா காட்ட மாட்டார் கடவுள். அடுத்த நிலைக்கு நீ நாம என்ன பண்ணோம், கடந்து போக வேண்டும். அததான் இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, உன் மேல கர்த்தர் தரிசனத்தை நிறைவேற்ற விரும்புகிறார். அதனால தூங்கிட்டே இராத. தூங்கிட்டே கடவுள் என்கிட்ட பேசுவார், நான் படுத்துக்கிட்டே சொல்றேன்னு சொல்லாத. எழும்புற காலத்துலதான் நீ நாம நின்று கொண்டிருக்கிறோம். அதனால நான் படுத்துக்கிட்டே ஆத்துமாக்களுக்கா ஜெபிக்கிறேன்னு சொல்லாத. பலவீனமா இருக்கும் போது ஜெபிக்கலாம். எப்பயுமே அப்படி ஜெபிக்க கூடாது. உன் முழங்கால் தேவனுக்கு முன்பாக முடங்க வேண்டும். முடங்கணும். அதுதான் கடவுள் நம்ம கூட பேசுறான். இப்ப தூக்கத்துல சொப்பனத்தை பார்த்துட்டான், தரிசனத்தை பார்த்துட்டான். அடுத்த ஸ்டெப் அவன் என்ன பண்ணான் வாசிக்கலாம். 18வது வசனத்தை வாசிமா. நான் என் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது, நான் எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம் இந்த வார்த்தையே. என் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது இதோ 4 கொம்புகளை கண்டேன். ஆமே. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, நைட்ல ஒரு தரிசனத்தை பார்த்துட்டா, இப்ப 4 கொம்பை பார்க்கறான். இப்போ இந்த 4 கொம்பை பார்க்கறதுக்கு என்ன பண்ணான், நீங்க தான் சொல்லணும். என்னப்பா பண்ணா, கண்களை ஏறெடுத்து பார்த்தா. அல்லேலூயா அல்லேலூயா. இன்னைக்கு எனக்கு தரிசனம் கொடுத்துட்டாரு, என் மேல அபிஷேகம் இருக்குது, என் மேல தேவ திட்டம் இருக்குது, எல்லாம் ஓகே. ஆனா நீ யாரை பார்க்கணும், கொடுத்தவரை பார்க்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சகரியா செஞ்ச முதல் காரியம் இதுதாங்க. நல்லா புரிஞ்சாதான் இந்த வேதம் உங்களுக்கு நல்லா இந்த சத்தியம் புரியும். கண்களை ஏறெடுத்த போது 4 கொம்புகளை பார்த்தான். 4 ராஜ்யம் தான் இந்த ராஜ்யம். இந்த ராஜ்யம் 4 ராஜ்யமும் எருசலேமுக்கு விரோதமா வரப்போகுது. ஆனா கவலைப்படாத. ஆண்டவர் சொல்றாரு, என்ன பார்த்துட்ட, நீ என்ன பார்த்துட்ட. என்ன பார்த்ததுனால எப்படிப்பட்ட மெர்சிய பேதிய எந்த ராஜ்யம் வந்தாலும் சரி, நான் உன்னை விடுதலையாக்க வல்லவராய் இருக்கிறேன்னு சொன்னா, கையை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கடவுளை நீங்க ஏறெடுத்து பார்க்கும் போது, நீங்க ஜெபிக்கும் போது, கடவுளை நோக்கி பார்க்கும் போது எப்படிப்பட்ட ராஜ்யம்
முடியும். முதல்ல எருசலேம் பாத்தீங்கன்னா அடிமை என்ன பண்ணுது, பாழாய்ப்பட்டு இருக்குது, ஆலை இடிக்கப்பட்டு இருக்குது. அதுக்கு ராத்திரி அந்த கனவை அவன் பார்த்துட்டான், தரிசனத்தை பார்த்துட்டான். இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, அவன் கண்ணுல எடுத்து கர்த்தரை பார்க்கறான். பார்த்த உடனே அவன் கனவுல அவன் தரிசனத்துல ஒரு காரியத்தை பார்க்கறான். என்னன்னா, ஒருத்தர் என்ன பண்றாரு, ஒரு வாலிபன் அளவு நூல் பிடிச்சிட்டு நிக்கிறான். போறார். போன உடனே எவ்விடத்தான்னு கேட்டோன்னு அவன் சொல்றாரு, நானு எருசலேமுடைய நீளம் அகலத்தை அளக்கிறதுக்கு போறான். ஏன்னா நான் எருசலேமுக்காக வழக்காட போகிறேன், எருசலேமுக்காக யுத்தம் பண்ண போகிறேன், எருசலேமுக்காக பாதுகாக்க போகிறேன், எருசலேமை ஆசீர்வதிப்பேன். ஆமென். பாருங்க, எப்போ நீ கண்களை ஏறெடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறியோ, எப்போ ஒத்தாசி வரும் பர்வதத்தை பார்க்க ஆரம்பிக்கிறியோ, உனக்காக யுத்தம் பண்ணுகிற ஒரு வீரனை, யுத்தம் பண்ணுகிற ஒரு தேவதூதனை, யுத்தம் பண்ணுகிற ஒரு சேனையை கர்த்தர் உனக்காக அனுப்பவர் வல்லவராய் இருக்கிறார். அதுதான் இங்க சொல்லப்பட்டது. யாருன்னா ஆண்டவரை நோக்கி பார்க்கிறீங்களோ, இந்த காலங்களில உங்க கூட பேசுறார் கடவுள். உங்களுக்காக கர்த்தர் வழக்காட அவர் வல்லவராய் இருக்கிறார். 7வது வசனம் வாசிமா. 7வது வசனம் வாசிமா. பாபிலோன் குமாரத்தினிடத்தில் பாபிலோன் குமாரனிடத்தில் தங்கி இருக்கிற சீயோனே, உன்னை விடுவித்துக்கொள், பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை கொள்ளையிட்ட ஜாதியினிடத்திற்கு என்னை அனுப்பினார். உங்களை தொடுகிறவனுடைய கண்மணியை தொடுற. கை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. பாருங்க, அந்த அதிகாரம் ஃபுல்லா நேரம் இல்லாதனால நீங்க போய் வீட்டுல படிங்க, ரொம்ப அழகா இருக்கும். இந்த அதிகாரத்துல கர்த்தர் சொல்றாரு, சீயோன் குமாரத்தியே உன்னை விடுவித்துக்கொள். விடுவித்துக்கொள்ள ஒண்ணே ஒண்ணுதான் நீ செய்யணும், உன் கண்ணை கர்த்தருக்கு நேரா ஏறெடுக்கும். ஆமென். யாராருக்கெல்லாம் விடுதலை வேணும், விடுதலை வேணும்ன்றவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். தங்கவனுக்கு விடுதலை வேணாவா? யோசேப்புக்கு விடுதலை வேணாவா? வெற்றிக்கு வேணாவா? விடுதலை வேணாம்னா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். 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 இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, உங்களுக்கு விடுதலை வேணும்னா உங்க கண்ணை கர்த்தருக்கு முன்னாடி ஏறெடுக்கணும். ஆமென். உங்க தேவை சந்திக்கப்படணும்னா முழங்கால் படியிட்டு குடும்பமா கர்த்தரை நோக்கி பார்க்கணும். ஒரு பெரிய தேவை உங்களுக்கு இருக்குதுன்னா ஒண்ணுமே பண்ணாத, உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் உட்கார வச்சிரு, ஒரு 500 சோத்திர பலி சொல்லு. ஏன்கான்றியா 500 சோத்திர பலி சொல்லு. சொல்லிட்டு கைய பிடிச்சி தேவைக்காக கர்த்தரை நோக்கி நீ பார்க்க 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 உனக்காக ஒரு தேவதூதன் உன் வீட்டுல இருக்கிற எல்லா தடையை உடைச்சு உனக்குள்ள வருவார், உன் வீட்டுக்குள்ள வருவார். அதான் இங்க சொல்றாரு, ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, உனக்கு சீயோன் குமாரத்தி உன்னை விடுவித்துக்கொள். நான் உனக்கு கொள்ளையிட்ட எல்லா பொருளையும் கொடுக்கிறதுக்காக தான் கர்த்தர் ஒரு தேவதூதனை உன் வீட்டுக்கு அனுப்பியிருக்கிறார். ஆமென். நான் அனுப்புறேன். உன்னை தொடுகிறவர் என் கண்ணின் இமையை தொடுகிறதுக்கு அர்த்தம். ஆமென். ஆமென். உன் கண்ணுல ஒரு தூசி வரா மாதிரி இருந்தா இமை என்ன பண்ண, போயிட்டு நீ சொல்லவே தேவையில்லை, இமையே மூடு அப்படின்னு நீ சொல்ல தேவையில்லை, அதுவா என்ன பண்ணும், மூடிக்கும். அதேதான் கர்த்தர் உன்னை பார்த்து இன்னைக்கு சொல்றாரு, உன்னை யார் தொட வந்தாலும் சரி, எந்த மனுஷன் தேவனை நோக்கி பார்க்கிறானோ அவனை மட்டும் கர்த்தர் விசேஷமாய் பாதுகாப்பார். அவன் மேல கர்த்தர் தன்னுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று தெளிவாய் பேசுகிறார். ஏறெடுத்த போது அதனாலதான் உன்னை அனுப்புனார். அடுத்த வசனம் வாசிமா. இதோ நான் என் கையை அவர்களுக்கு விரோதமாக அசைப்பேன், அதனால் அவர்கள் தங்கள் அடிமைகளுக்கு கொள்ளையாவார்கள். அப்பொழுது சேனைகளின் கர்த்தர் என்னை அனுப்பினார் என்று அறிவீர்கள். அல்லேலூயா. இதெல்லாம் ஆண்டவருக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம். அதனால என்ன பண்ணோம், வாயில படிக்கணும். பாத்துட்டீங்களா, நிர்மலை பாத்துட்டீங்களா? என்னதான் உங்களுக்கு இந்த பழக்கம் எனக்கு தெரியல, அப்படி இப்படி பாக்குறது, அப்படி என்ன வார்த்தை பேசின்னு இருக்கிற வேடிக்கை பார்த்து உட்காந்துக்கிறீங்க. இங்க சொல்லப்படும் இதெல்லாம் தீர்க்க தரிசன வார்த்தை தான் கர்த்தர் உங்களுக்கு நம்ம இந்த சபைக்கு இந்த மாதத்துல கர்த்தர் கொடுக்குறாங்க. பாருங்க, இதோ நான் என் கைகளை அவளுக்கு விரோதமாக அசைப்பேன், அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அடிமையாக கொள்ளையாகப்படுவார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் உங்களுக்கு சொல்றாரு. ஆமென். உங்களுக்கு விரோதமா வர சத்துரு, கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரியோ கண்ணுக்கு தெரியாத எதிரியோ யாரா இருக்கட்டும், அவங்கள கர்த்தர் நிர்மூலமாக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். 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 அல்லேலூயா. யாருக்கெல்லாம் எழுத படிக்க தெரியாது, எழுத படிக்க தெரியாதவங்க யாராரு இருக்கீங்க? நம்ம சபையில நீங்க என்ன பண்ணணும்னா, எந்தெந்த வார்த்தை சொல்றது கை தட்டிட்டே இருங்க. எழுதுறவங்க எழுதுங்க, படிக்கிறவங்க நாங்க படிக்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்த வசனம் வாசிங்க. சீயோன் குமாரத்தியே, எல்லாம் படிக்கலாமா? சீயோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு. இதோ நான் வந்து உங்கள் நடுவிலே வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கையை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துமா? ஆண்டவர் சொல்றாரு, உன் வீட்டுல நல்லா பாட்டு பாடி துதிச்சிட்டே இரு. அவர்
சண்டே கிளாஸ் பாட்டு, சண்டே கிளாஸ் டீச்சர் பாடவே மாட்டேன்றீங்க, தெரியுதா உங்களுக்கு? சரி, அடுத்த வாட்டி யூடியூப்ல பார்த்து கத்துன்னு வந்து பாருங்க. அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, சீயோன் குமாரத்தியே, நீ என்ன பாடி துதிச்சுக்கிட்டே இரு, உன் மேல அளவில்லாத அபிஷேகத்தை நான் ஊத்துவேன், உன் வீட்டுல இருக்கிற எல்லா கட்டையும் நான் உடைச்சிருவேன், உடைக்கிறது மட்டும் இல்ல, நான் உன் நடுவுல வாசம் பண்ணுவேன். ஆமென். என்ன சொன்ன? படிக்க தெரியாதவங்க என்ன பண்ணோன்னு கை தட்டணும்னு சொன்னேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் நடுவுல வாசம் பண்ணுவேன்னு கர்த்தர் செய்ததெல்லாம் தீர்க்க தரிசனமா உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறார். யாரெல்லாம் கர்த்தரை நோக்கி பாக்குறீங்களோ உங்களுக்கு இந்த தீர்க்க தரிசனத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். அடுத்த வசனம் வாசிமா. அந்நாளிலே அநேக ஜாதிகள் கர்த்தரை சேர்ந்து என் ஜனமாவார்கள், நான் உன் நடுவிலே வாசமாயிருப்பேன். அப்பொழுது சேனைகளின் கர்த்தர் என்னை உன்னிடத்தில் அனுப்பினார் என்று அறிவாய். பரிசுத்த தேசத்திலே யூதாவாகிய தம்முடைய பங்கை தரித்து திரும்பவும் எருசலேமை தெரிந்து கொள்ளுவார். மாம்சமான சகலமான பேர்களே, கர்த்தருக்கு முன்பாக மௌனமாயிருங்கள், எழுந்தருளுவார் என்று சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா. இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, உங்களுடைய பொருட்களை யூதா தேசம் சுதந்திரித்துக் கொள்ளும், எருசலேமை நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உனக்காக எழுந்தருள போகிறேன். ஆமென். யாரெல்லாம் உங்க கண்களை ஏறெடுத்து இந்த மாசம் பாக்குறீங்களோ, கஷ்டம், உங்க வீட்டுல பண கஷ்டம் இருக்கா? ரொம்ப இப்ப வீட்டுக்கு போனா அடுத்தது என்ன பண்றதுன்னு கூட தெரியாம உட்கார்ந்துட்டு இருக்கீங்களா? முடிஞ்ச உடனே போய் உங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்களோ கை கோத்தி செவிங்க. செவிக்கும் போது கர்த்தர் உங்க கூட தெளிவா பேசுறாரு. உங்களை கர்த்தர் விடுதலையாக்க போகிறார், இழந்ததை திரும்ப கொடுக்க போகிறார், உனக்காக கர்த்தர் எழுந்தருள போகிறார். ஆமென், ஆமென். படிக்காதவங்க என்ன பண்ணணும்னு சொன்னேன் நானே. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் எழுந்தருளுவன் என்று உனக்கு வாக்கு பண்ணுகிறார், நிச்சயமா செய்ய போறார். ஆமென். அதனால நீ வந்து இந்த மாசம் எனக்கு தேவை அப்படின்னு புலம்புனா உங்க நீ என்ன பண்ணலன்னு அர்த்தம்? என்ன பண்ணலன்னு அர்த்தம்? பார்க்கல, அவரை பார்க்கலன்னு அர்த்தம். அவரை பார்த்தா எல்லாத்தையும் கொடுத்துருவாரு உனக்கு. ஆமென், ஆமென். அவரை பாருங்க. நீங்க யாரெல்லாம் பார்க்காத இருக்கிறீங்களோ அவங்களுக்கு கர்த்தர் நிச்சயமா கொடுக்க மாட்டார். உனக்குள்ளே ஆவியானவர் ஏவுதலை கொடுக்கிறார். வீட்டுக்கு போன உடனே நீ பண்ற பாட்டு, நீ பண்ற ஜெபம், பக்கத்துல இருக்கிறவங்க அசைக்கணும், அப்படி பண்ணணும். ஆமென், ஆமென். போன உடனே கறி இருக்குதா, சோறு இருக்குதா, கறி வைக்கணும், இதெல்லாம் வேணாம். இன்னைக்கு என்ன பண்ண? ஜெபம் முடிச்சுட்டு தான் எது வந்தாலும். ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவர் உங்க கூட பேசுறாருங்க. ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போறார். அதை தெளிவா உங்க கூட பேசுறார். கண்களை ஏறெடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் முதல்ல உன்னை கொண்டு என்ன செய்ய போறேன்? இப்போ நீங்க வந்து அடிமையில இருக்கிற, எருசலேம் அடிமையா இருக்குது, அதுல இருந்து நான் விடுதலை ஆக்கிடுவேன். ஆண்டவர் அழகா சொல்றாரு, நீ விடுதலை ஆயிடுவ. உன்னை தொடர்வன், என்ன தொடர்றதுக்கு அர்த்தம் என்ன பண்ணும்? உன்னை அடிமைப்படுத்தணும்னா அடிமைப்படுத்துவேன், உன்னை சிறையா கொண்டு போனவன நான் சிறையாக்கிடுவேன். அடுத்தது அவர் சொல்றாரு, நான் உனக்காக எழுந்தருளுவேன், உனக்காக யுத்தம் பண்ணுவேன்னு சொன்னார். ஆமென். இதை நீங்க செஞ்சீங்கன்னா கஷ்டமே நீங்க சொல்ல மாட்டீங்க, கஷ்டமே சொல்ல மாட்டீங்க. ஒரு பாப்பா எனக்கு தெரியும், அந்த பாப்பா இப்ப ரட்சிக்கப்பட்டாங்க. ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பாப்பா போன்ல தான் என்கிட்ட பேசுனாங்க, பிரபவதி மூலமா தான் பேசுறாங்க என்கிட்ட. அவங்க கிட்ட ஒரே ஒரு சோத்திர பலி புக்கு தான். வீட்டு போயிட்டு அந்த இடத்தாண்ட ரொம்ப நாள் அவங்களுக்கு வீடு இல்லாத இருந்துச்சு. போயிட்டு அந்த இடத்தாண்ட எல்லையில நின்று சோத்திர பலி படின்னு சொன்ன, சோத்திர பலி படிச்சு ஒரு பெரிய வீடு கட்டிடுச்சு அந்த பிள்ளை. ஆமென். அடுத்தது பிரதிஷ்டை கூப்பிடுச்சு. அடுத்தது என்ன பண்ணோம்? பக்கத்துல இருக்கிற சபைக்கு போனோம். இன்னைக்கு ஞானஸ்தானம் எடுத்து ஆண்டவருக்குள்ள நல்ல ஒரு வாழ்க்கையை கத்தர் கொடுத்திருக்கிறார். உன் வீட்டுல எது தடையா இருக்குது அந்த இடத்துல சோத்திரம் சொல்லு, சோத்திரம் சொல்லு. அடுத்தவன் கையை ஏந்தாத, அவரை ஏந்தும் போது உன் வாழ்க்கையில பெரிய அற்புதத்தை கத்தர் செய்வார். புத்தி உள்ள ஸ்திரீ தான் வீட்டை கட்டுற ஸ்திரீ தான் அதிகமா ஜெபிக்கும். அப்ப சகோதரலாம் இப்ப சந்தோஷமாகுது. அங்க அப்படி பாக்குறாங்க, குருக்கு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. நீ செவி ஒரு நல்ல புருஷன் தன் வீட்டுக்காக உழைக்கணும், ஞானமா நடந்து கொள்ள வேண்டும். அப்படி நடக்கும் போது ஆண்டவர் பெரிய காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்வார். எனக்கு என்ன அப்படின்ட்டு கொடுத்துட்டு போயிடக்கூடாது. நீயும் அந்த குடும்பத்துல என்னவா இருக்கிற? பங்கா இருக்கிற. அதனால என்ன பண்ணணும்னா நீயும் அதை என்ன பண்ணணும்னா தாங்கணும். ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் தான் சொல்றோம், வீட்டுல என்ன தேவை இருக்குது, இன்னைக்கு போய் யாரை பிடிச்சி உழுகுறீங்களே ஆண்டவர் சமூகத்தை உழுக்க போறீங்க, அவரை பார்க்க போறீங்க, அவர் உங்களுக்காக செய்வார். முதல்ல உன் வாழ்க்கையில நான் என்ன பண்ண போறேன்னா மாற்றத்தை கொடுப்பேன், என்ன பார்க்கறவங்களுக்கு மாற்றம் கொடுப்பேன்னு சொல்லிட்டேன். அடுத்தது என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தரிசனத்தினுடைய பாத்தீங்கன்னா முதல்ல இருட்டுல தரிசனம் கொடுக்குறாரு. ரெண்டாவது கண்களை ஏறெடுக்கும் போது நம்ம வாழ்க்கை
மாற்றத்தை கொடுக்கிறாரு. மூணாவது என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தரிசனத்தின் மேன்மை. பாத்தீங்கன்னா தரிசனத்தினுடைய நோக்கம், தரிசனத்தினுடைய நோக்கம். வாசிங்க 3வது அதிகாரம். சகரியாவிலே தான் நான் பிரசங்கம் பண்ணுவேன். அதனால 3வது அதிகாரம் முதல் வசனத்துல இருந்து 4வது வசனம் வரைக்கும் வாசிமா. பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய வலது பக்கத்திலே நின்றான். சாத்தானை நோக்கி கடிந்து கொள்வாராக. சாத்தானே, எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் கடிந்து கொள்வாராக. அக்கினியிலே தப்புவிக்கப்பட்ட பொல்லி அல்லவா என்றார். யோசுவாவெனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றான். அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவனை நோக்கி, இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரம் பின்பு அவனை நோக்கி பார். உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து சிறந்த வஸ்திரத்தை தரிப்பித்தேன் என்றார். கையை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துமா. என்னப்பா நல்லா கவனிங்க, இங்க கவனிங்க. என்ன போட்டிருக்குதுன்னா, அடுத்தது அது தரிசனத்தினுடைய நோக்கம் என்ன. என்ன பார்த்து என் குடும்பத்தை கடவுள் என்ன பண்ற, செலக்ட் பண்ணிட்டார் உன் குடும்பத்தை. ஆமென். யாரெல்லாம் ஆமென் சொன்னீங்களோ உங்க குடும்பத்தை கடவுள் செலக்ட் பண்ணிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. செலக்ட் பண்ணிட்டாரு, என் குடும்பத்தை செலக்ட் பண்ணிட்டாரு. இப்போ ஆண்டவர் சொல்லிட்டான் அப்படின்னா, உன்னை ஆசீர்வதிக்க போறேன். உன்னை யாரெல்லாம் என்னென்ன பண்ணாங்களோ அவங்களுக்கு என்ன பண்ண போறேன், உன்னை செஞ்சவனுக்கு நான் செய்ய போறேன். ஆமென், ஆமென். உனக்கு என்ன செஞ்சாலும் அதை என்ன பண்ண போறேன், உனக்கு திரும்ப செய்ய போறேன். ஆமென் அப்படின்ட்டா. இப்போ அடுத்தது என்ன பண்ணிட்டாருன்னா நோக்கம். இப்போ இந்த எருசலேமிலே ஆலயம் கட்டப்பட வேண்டுமானால் ஒரு ஆசாரியன் தேவை. ஆமென். அந்த ஆசாரியன் என்ன துணி போட்டுட்டு இருக்கிறான், நல்ல துணி நீட போறீங்க, அழுக்கு வஸ்திரம். சூப்பர் சூப்பர். அழுக்கு வஸ்திரத்தை அவன் போட்டுட்டு இருக்கிறான். ஆண்டவர் இந்த அழுக்கு வஸ்திரத்தோடு என்னால முடியாதுன்னு சொல்ற ஒரு தாழ்வு மனப்பான்மை பிசாசு அவனுக்குள்ள கொடுத்துருக்கான். இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆனா தகுதியே இல்லை. தகுதி யாருமே இல்லை. தகுதின்னா இங்க ஒரு ஆள் கூட இருக்க முடியாது. அசையாத பண்ணும், உயிர் இல்லாத இந்த ஃபேன் இருக்கும், அடுத்து என்ன இருக்கும், இந்த புல்பீட் இருக்கும், இந்த ஸ்டேஜ் இருக்கும், இதா இருக்கும். தகுதின்னு பார்த்தா அந்த உலகத்துல யாருமே நிற்க முடியாது, என்ன உட்பட எல்லாரையும். ஆனா தகுதி படுத்துற ஒருத்தர் வந்தா மட்டும்தான் நீ நான் தகுதியா இருப்பேன். ஆமென். நல்ல கவனிங்க. இப்ப என்ன ஆச்சுன்னா, இவனுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை. எங்க அடிமை தேசத்துல இருந்து இவன் வரான், என்னால முடியாது, இந்த ஊழியத்தை செய்ய முடியாது. கர்த்தர் பிசாசு அந்த எண்ணத்தை கொடுத்திருந்தான். அப்பதான் ஆண்டவர் சகரியாவுக்கு தரிசனம் கொடுக்கிறாரு. என்ன தரிசனம் சொல்றாரு, அழுக்கு வஸ்திரம் தச்சிருக்கிற யோசுவாவை பாரு. சாத்தானை பார்த்து உன்னை சாத்தான் கடிந்து, சாத்தானை பார்த்துட்டு கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. அழுக்கு வஸ்திரம் தரித்திருக்கிற யோசுவாவை பார்த்துட்டு அவன் வஸ்திரத்தை கழட்டி போட, அவனுக்கு புதிய வஸ்திரத்தை நான் தர போறேன். ஆமென், ஆமென். இன்னைக்கு இந்த மாசம் உன்னை பார்த்து கடவுள் சொல்றாரு, உன்னுடைய இயலாமையை கர்த்தர் மாற்ற போகிறார். ஆமென், ஆமென், ஆமென். உன் இயலாமையை, உன்னுடைய தகுதி இல்லாத இருக்கிற சூழ்நிலையை கர்த்தர் மாத்த போறார். அந்த தரிசனத்தை உனக்கு கொடுக்கிறார். நீ சாதாரண தேவன் அல்ல, நீ பிறக்கும் போதே ஆசாரியனாய் அழைக்கப்பட்டிருக்கிறார். ஒரு கையை தட்டி ஆமென், ஆமென், ஆமென். நீ பிறக்கும் போது நல்லா உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்குற உங்க மூஞ்சி அப்படி, இந்த வாலிப பசங்க மூஞ்ச பார்த்தா, இந்த பசங்க பார்த்தா அழகா இருக்கு. எனக்கு அப்படியே உட்கார்ந்து நோட்டா மாதிரி வீட்டுல ரொம்ப வேலை வாங்கிட்டாங்களா, நல்லா உட்கார், நல்லா உட்கார். பொம்பளை பசங்க கூண் போட்டு உட்காரக்கூடாது, அப்புறம் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க எனக்கு கஷ்டமாயிடும். அதனால வீடா நல்லா உட்காந்துக்கம்மா. இன்னும் ஒரு 3 வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணாதான் நல்லா உட்காரலாமா. நல்லா கவனிங்க. நான் நல்லா சொல்லப்பட்டிருக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, உன் மேல இருக்கிற பழிய நான் எடுத்து போடுவேன், உன் மேல இருக்கிற குற்றத்தை நான் எடுத்து போடுவேன், உன் மேல இருக்கிற தப்பான குற்றச்சாட்டை நான் எடுத்து போடுவேன். நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன், நான் தேவ திட்டத்தை உன் வாழ்க்கையில நிறைவேற்றுவேன். இது மாற்று கருத்தில் அதான் கர்த்தர் பேசுறாரு. பாருங்க, கடவுளை நோக்கி பார்த்தா எவ்வளவு ஆசீர்வாதம். உன் வாழ்க்கையில இருக்கிற எல்லாம் உன் எல்லையிலாம் போவாராம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த வசனம், அவன் நோக்கி பார்த்த உடனே ஒரு தூதனை அனுப்புறான். வேக வேகமா ஓடுறானா, எருசலேமின் நீளம் அகலம் அளக்கிறதுக்கு போறானா. அதுக்கு சகரியா எங்க போறேன்னா, இன்னைக்கு பாழாக்கிற எருசலேமை கட்டுறதுக்கு போறேன். நீ நோக்கி பார்த்த உடனே உன் வீட்டுக்கு வேக வேகமா தேவதூதர் வருவார். ஆமென், ஆமென். எது சரியில்லையா அதெல்லாம் சரி பண்ணிடுவார்.
ஏன்னா நீ ஆசாரணையாக அழைக்கப்பட்டிருக்கிறாய், ஆசாரணையாக அழைக்கப்பட்டிருக்கிறாய். இந்த பழிய சுமக்கிற நீ, தப்பான பழிய சுமக்கிற நீ, உன்னை பார்த்து கடவுள் சொல்றார், இந்த பழிய உன்னை விட்டு எடுத்து போட்டு உன் மேல இருக்கிற தேவ திட்டத்தை நான் நிறைவேற்றுவேன் என்று சொல்லுகிறார். கையை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அந்த அதிகாரம் எல்லாம் படிச்சா ரொம்ப நல்லா இருக்கும். அதனால நீ வீட்டுல போய் படிச்சீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்தபடியாக தரிசனத்தினுடைய நோக்கத்தை பார்த்தோம். அடுத்தது பாத்தீங்கன்னா தரிசனத்தினுடைய தேவ திட்டம். திட்டம் வாசிங்க. சகரியா தீர்க்கதரிசன புத்தகம் 4வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும். உங்களுக்கு இந்த வசனம் ரொம்ப பிடிக்கும். அதனால நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா வேகமா வாசிச்சிடுவீங்க. நீங்க படிங்க 6வது வசனம் வரைக்கும் 9வது வசனம் வரைக்கும் படிச்சிடுங்க. இப்ப வாசிக்கலாமா எல்லாரும்? என்னோடு பேசின தூதன் திரும்ப வந்து நித்திரை பண்ணுகிற ஒருவனை எழுப்புறது போல என்னை எழுப்பி ஒரு நல்ல லிங்க் வந்துருச்சு, உரம் வந்துருச்சுன்னு வச்சுங்க, என்னை தூங்கவே விட மாட்டார் ஆண்டவர். அவன் நைட் எல்லாம் எழுப்பிட்டே இருப்பார். எழுப்பிட்டு ஆண்டவரே எனக்கு ஏன் இந்த டைம் எழுப்பணும்லாம் கேட்க மாட்டேன். உனக்கு அந்த வாஞ்சை வந்துருச்சுன்னா ஆண்டவர் என்கிட்ட என்ன பேச போறான்ற வாஞ்சை வந்துடும். கண்களை ஏறெடுத்து பார்க்கறவனுக்கு ஆண்டவர் அடுத்து கொடுக்கிறது வாஞ்சை. அடுத்த முறை என் கூட பேசுவாரா, இந்த டைம்ல என் கூட பேசுவாரா, இந்த டைம்ல பேச அப்படியே படுத்துட்டு இருக்கிறான். கத்த தட்டி எழுப்புறாரு. உடனே அந்த தேவதூதனை நீ என்னத்தை பாக்குறேன்னா குத்து விளக்க பாக்குறேன் அவன் சொல்றான். இப்ப தூக்கத்துல உன்னை 10 முறை எழுப்பணும். எழுப்பு, எழுந்துரு, எழுந்துரு, எழுந்துருன்னு உங்க அப்பா அம்மா எழுப்புவாங்க. ஆனா கடவுள் எத்தனை முறை எழுப்புகிறாரு எனக்கு தெரியாது. எத்தனை முறை உன்னை ஜெபம் பண்றதுக்கு எழுப்பினாரே தெரியல. டைம் பார்த்துட்டு ஆண்டவரே 10 நிமிஷம் படுக்கிறேன், 10 நிமிஷம். எத்தனை பேர் இப்படி தூங்குனீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா கர்த்தர் உன்னை எழுப்பும் போதே எழுந்துரு. ஏன்னா ஏதோ கொடுக்கறதுக்கு தான் உன்னை எழுப்புறாரு. ஆமென், ஆமென். ஏதோ கொடுக்க போறாரு உங்ககிட்ட, அதனால தான் உன்னை எழுப்புறாரு. நீ எழுந்துக்கோ. இங்க என்ன நடக்குது அப்படின்னா வாசிமா, அடுத்த வசனம் வாசிமா. வலதுபுறமாக ஒன்றும் இடதுபுறமாக ஒன்றும் என்னோடு பேசின தூதனை நோக்கி ஆண்டவரே என்னவென்று கேட்டேன். என்னோடு பேசின தூதன் மறுமொழியாக என்னதென்று தெரியாதா என்றார். ஆண்டவனே எனக்கு தெரியாது என்றேன். அப்பொழுது அவர் செர்பாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பெரிய பர்வதமே எம்மாத்திரம் செர்பாபேலுக்கு முன்பாக சமபூமி ஆவாய். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான். கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார். ஆமென், ஆமென். எல்லாம் கவனிங்க. இந்த தரிசனத்தை பார்த்துட்டு தேவதூதன் அவரை பார்த்துக்க இது என்னப்பா அப்படின்னு உனக்கு தெரியாதுன்னு சொன்ன உடனே கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு சொல்றாரு, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலே ஆண்டவர் பெரிய காரியத்தை உனக்கு செய்வார். அவருடைய ஆவியினாலே. ஆமென், ஆமென். ஆண்டவர் தெளிவா பேசுறாரு. உன் சுயம் உன் வாழ்க்கையை மாற்ற முடியாது. ஆமென். உன் வேலை உன் வாழ்க்கையை மாற்ற முடியாது. உன் சொந்த பந்தம் உன் வாழ்க்கையை மாற்ற முடியாது. உன் படிப்பு உன் வேலையை மாற்ற முடியாது. கர்த்தர் மாற்றுவார். பரிசுத்த ஆவியானவர் மாற்றுவார். அவர் சொல்றார், என்னை நோக்கி பாரு, நான் உன் மேல ஒரு நோக்கம் வச்சிருக்கிற தேவ திட்டம் நிறைவேற போகிறது, என்னுடைய பலன் உனக்குள்ளே வரப்போகிறது என்று சொல்றேன். ஆமென், ஆமென். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் செர்பாபேலுக்கு முன்னாடி சமபூமி ஆவார். ஏற்கனவே நான் செர்பாபேலை குறித்து சொல்லியிருக்கிறேன். செர்பாபேல் பாத்தீங்கன்னா பாபிலோன்ல அடிமையா இருந்து அவன் என்ன பண்ணா ஒரு சிறந்த தலைவனாய் வரான். வந்து அந்த இடத்துல ஆலயத்தை கட்டுறதுக்கு முயற்சி பண்ண அவனால முடியல. எல்லாமே இருக்குது, முடியல. 2வது அவனுக்கு வயசாயிடுச்சு. ரெண்டாவது அவனால என்ன பண்ண முடியல, ஆலயத்தை கட்டும்போது ரொம்ப சோர்ந்து போயிட்டு இருந்தான். சோர்ந்து போயிட்டு இருக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு அந்த ஏன் அவன் சோர்ந்து போனான், அங்க இருக்கிற அந்த மலைகளை பார்த்து சோர்ந்து போனான். அங்க இருக்கிற அந்த ஜனத்தை பார்த்து, அந்த கூட யுத்தம் பண்ற ஜனத்தை பார்த்து சோர்ந்து போனான். அப்போ கடவுள் அவனை பார்த்து சொல்றாரு, செர்பாபேல் கிட்ட சொல்லு, சகரியா தீர்க்கதரிசியே, வாலிபனே நீ சொல்லு, பெரிய பர்வதமே நீ செர்பாபேலுக்கு முன்னாடி எம்மாத்திரம் நீ சமபூமி ஆவாய்ன்னு சொல்லிட்டு செர்பாபேல் கிட்ட சொல்லல, அவர் பர்வதத்து கிட்ட சொன்னாரு. இன்னைக்கு கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றாரு, நீ சும்மா இருப்ப, கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். உனக்கு ஜெயத்தை கர்த்தர்
ஒண்ணும் இல்ல. பர்வதம் என்ன பண்ணும் அப்படின்னா அவனுக்கு வழிவிடும் என்று சொல்லுகிறார். பர்வதம் உடைஞ்சு பர்வதம் என்ன பண்ணும், அவனுக்கு கற்களை கொடுக்கும். பர்வதம் வழிவிடுன்றாங்க. இன்னைக்கு கர்த்தரை நோக்கி பார்த்து ஆண்டவர் எழுப்பும் போது எழுப்பி யாரெல்லாம் ஜெபிக்கிறீங்களோ உனக்காக இயற்கை கட்டுப்படும், பர்வதம் வழிவிடும், உன்னுடைய தடைகள் எல்லாம் கர்த்தர் உடைக்க வல்லவராயிருக்கிறார். அதனால ஒரு பக்தன் சொல்றான், பெரிய பர்வதமே உன்னுடைய தாழ்வு மனப்பான்மையை மாற்றி உனக்கு விரோதமாய் எழும்புறது எல்லாத்தையும் உடைச்சி உனக்காக கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஏன்னா அவர் உனக்கு முன்னாடி 2000 வருஷத்துக்கு முன்னாடி ரெடி பண்ணி வச்சுட்டாரு. 6ஆம் மாசத்துல உனக்கு அபிஷேகத்தை ஊற்ற போறேன். 6ஆம் மாசத்துல செருபாபேலினுடைய ஆவியை உனக்குள்ள எழுப்ப போறேன். உன்னை ஒரு சிறந்த தலைவனா மாத்த போறேன் முன்குறிச்சிட்டாரு. 6ஆம் மாசத்துல ஆசாரிய ஊழியத்தை வெளிப்படுத்த போறேன் முன்குறிச்சிட்டாரு. 6ஆம் மாசத்துல சபையில இருக்கிற விசுவாசிகளை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய போறேன் முன்குறிச்சிட்டாரு. எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாரு. அதை வாங்குறது தான் உன் வேலை. ஆமென், ஆமென், ஆமென். ரெடி பண்ணி வச்சுட்டாரு. வாங்குறது தான் உன்னுடைய வேலை. வாங்கணும்னா போய் கையை பிடிச்சி பக்கத்துல இருக்கிற உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க கையை பிடிச்சி செபிக்க போற. ஏசப்பா, நீங்க உங்களை நோக்கி பாக்குறேன், எனக்காக ஒரு தூதனை அனுப்புங்க. எருசலேமுடைய நீளத்தையும் அகலத்தையும் அளக்கிறதுக்கு ஒரு தூதன் புறப்பட்டு போனது போல, அங்க இருந்ததான தடையை உடைச்சது போல என் வீட்டுல இருக்கிற தடையை உடைக்கிறது ஒரு தூதன் வர வேண்டாண்டவரே, நீங்க அனுப்புங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. அவர் வருவார். ஆமென். அவர் சொன்னார்ல, நான் உன் நடுவில் வந்து உலாவுவேன். ஆமென், ஆமென். உன் நடுவுல வந்து உலாவுவேன். உனக்காக எழுந்தருளுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எழுந்தருள போகிறார் கடவுள் உனக்காக. உனக்காக யுத்தம் பண்ண போகிறார். அதனால நீ செய்ய வேண்டிய காரியத்தை நீ செஞ்சினா அவர் ஏற்கனவே ரெடி பண்ணதை உன் கையில கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஆமென். செருபாபேலுடைய
கடவுள் பார்க்கல. அவன் சோர்வு அவன் கடவுள் பார்க்கல. அவன் ஏனாமைய கடவுள் பார்க்கல. அவனுக்குள்ள இருக்கிறதான பலவீனத்தை கடவுள் பார்க்கல. அவனை கர்த்தர் பார்த்து அன்னைக்கு சொல்ற, நீ யாரானா கூட இருந்துக்கும், ஆண்டவனை பார்க்கிறார். ஆமென் ஆமென். உன்னை பார்க்கிறார் கடவுள். பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, உன்னை கடவுள் பார்க்கிறாரு. சொல்றீங்களா? கை பிடிச்சுதான் சொல்றது. உங்களை கடவுள் பார்க்கிறாரு. அல்லேலூயா அல்லேலூயா. கடவுள் உங்களை பார்க்கிறாரு. உங்க தடையை கர்த்தர் நிச்சயமா உடைப்பாரு. ஆமென் ஆமென். நிச்சயமா கர்த்தர் உங்க தடையை உடைக்க வல்லவராக இருக்கிறார். அதனால செர்பாவேல் மேல தேவ திட்டம். என்ன திட்டம்னா, செர்பாவேலை கொண்டுதான் கர்த்தர் அந்த ஆலயத்தை கட்டி முடிப்பேன்னு சொல்றாரு. வாசிக்கிற அந்த வசனம் உங்களுக்கு கீழே இருக்கிற வசனம் வாசியுமா? செர்பாவேலின் கைகளில் இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போடப்பட்டது. அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும். ஆமென் ஆமென். அததான் சொல்றாரு, உன் மேல ஒரு திட்டம் இருக்குது, அது கட்டாயம் செஞ்சு முடிப்பார். ஆமென். செஞ்சு முடிக்கிறதுக்கு என்ன பண்றாரு? அவரு ரெடியா இருக்கிறாரு. நீ ரெடியா இரு, கர்த்தர் செய்வா. அடுத்தது பாத்தீங்கன்னா, முதல்ல பார்த்தோம் தரிசனத்தினுடைய நோக்கம், அடுத்தது தரிசனத்தினுடைய தேவ திட்டம், அடுத்தது தரிசனத்தினுடைய மேன்மை. தரிசனத்தினுடைய மேன்மை. 5வது அதிகாரம் 1வது வசனம் வாசிமா? நான் திரும்பவும் என் கண்களை ஏறெடுத்து பார்க்கையில் இதோ பறக்கிற ஒரு புத்தக சுருளை கண்டேன். 6வது வசனம் 6வது அதிகாரம் 1வது வசனம் வாசிமா? நான் திரும்பவும் என் கண்களை ஏறெடுத்து இதோ இரண்டு பர்வதங்களின் நடுவே புறப்பட்டு வருகிறேன். 4 ரதங்களை கண்டேன். அந்த பர்வதங்கள் வெண்கல பர்வதமாய் இருந்தது. முதல்ல அவன் கண்ணை ஏறெடுத்து பார்த்தபோது அவனுடைய தேசத்தில் இருக்கிற சிறுமையை கர்த்தர் மாத்துவேன்னு சொன்னார். அடுத்தது அந்த சபைக்கு, அந்த தேசத்திலே ஆசாரியன் தேவை, ஆசாரியனுடைய இயலாமையை மாற்றுவேன்னு சொன்னார். அந்த சபைக்கு, அந்த தேசத்துக்கு ஒரு தலைவன் தேவை, அந்த தலைவன் தான் செர்பாவேல். அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற சோர்வை மாத்துவேன்னு சொன்னார். இதெல்லாம் சொன்னார். அடுத்தது இப்போ பாத்தீங்கன்னா, நம்மளுக்குள்ள நம்ம கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது நம்ம பிரச்சனையை கடவுள் மாத்திடுவார். அடுத்தது நீ ஏறெடுத்து பார்க்கும்போது தேசத்தின் பிரச்சனையை கர்த்தர் மாத்துவார். ஆமென். இன்னைக்கு நம்முடைய தேசத்துல ஒரு நியூஸ் பரவிட்டே இருக்குது. என்ன நியூஸ்? கொரோனா வந்துருச்சு, தெரியுமா உங்களுக்கு? கொரோனா வந்துருச்சு. ஒரு சிலர் வந்து உயிர் பாதிப்பு இல்லைன்றாரு. ஆனா தமிழகத்துல 2 மரணம் அப்படின்றாங்க. இப்படி வந்துட்டே இருக்குது. எத்தனை எப்போ சபையை மூடுவாங்க, எப்போ என்ன ஆகும்னு நமக்கு தெரியாது. ஆமென். என்ன நடக்க போகுது நமக்கு தெரியாது. கொரோனா வந்துடுச்சு பாருங்க. தேசத்துல நடக்க போகிறதை யார் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறீங்களோ, தேசத்துடைய காரியத்தை உங்களுக்கு கடவுள் காட்டுவார், காட்ட போறார். அததான் இங்க சகரியாவுக்கு காட்டுறார். அதான் மேன்மை. ஒரு நல்ல ஜெபிக்கிறவன், தரிசனத்தை பெற்று கொண்டுக்கிறவன், உன் வீட்டுல என்ன நடக்க போது, முன்ன வரப்போறது என்ன உனக்கு காட்டுவார் கடவுள். உன் சொந்தக்காரருக்கு என்ன நடக்க போது காட்டுவார். உன் ஊர்ல என்ன நடக்க போது காட்டுவார். வெள்ளம் வரப்போதா வெள்ளத்தை என்ன பண்ணுவார் காட்டுவார். வியாதி வரப்போதா வியாதியை காட்டுவார். இது எல்லாம் எங்க நடக்கும், எப்ப நடக்கும்னா அவரை நோக்கி பார்க்கும்போது தான் நடக்கும். ஆமென் ஆமென். அப்பாவை நோக்கி பாருங்க. புரியாத காரியத்தை நான் புரிய வைப்பேன், தெரியாத காரியத்தை நான் தெரிய வைப்பேன், பதில் இல்லாத காரியத்துக்கு பதில் கொடுப்பார். அவரை பாருங்களேன். அவரை தான் பார்க்க சொல்றாரு இந்த மாசம். பாருங்க, தரிசனம் என் கண்களை ஏறெடுத்த போது என்ன ஆச்சு அப்படின்னா, இது வருகையை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. குதிரை வருது, 4 ரதம் வரப்போகிறது, 4 ராஜ்யம் வரப்போகுது. மறுபடியும் என்ன பண்ண, எருசலேம் இடிக்கப்படும். ஒரு கல் ராதபடி இடிக்கப்படும், மறுபடியும் கட்டப்படும். அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அந்த ராணுவம், அந்த அனாகனா அப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே என்ன பண்ணது சொல்லப்பட்டிருக்குது. இததான் கர்த்தர் என்ன பண்றாருன்னா தெளிவா நம்ம கூட பேசிட்டு இருக்கிறாரு. உன்னை குறிச்சு மட்டும் சொல்ல மாட்டாரு, உங்க தேசத்தை குறிச்சும் சொல்லுவாரு. அதுதான் தரிசனத்தினுடைய மேன்மை. இன்னைக்கு கர்த்தரை தான் சொல்ல போறாரு. உன் ஊர்ல என்ன நடக்குது, நம்ம சபையில என்ன நடக்க போகுது, இந்த விசுவாசிக்கு என்ன நடக்க போகுது, இந்த வாலிபர்களுக்கு என்ன நடக்க போகுது, இவங்களுக்கு என்ன, எல்லாத்தையும் கர்த்தர் காட்டுவார். எப்ப காட்டுவார்னா அவரை நோக்கி பார்க்கும் போது இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கர்த்தர் செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென் ஆமென் ஆமென். ஆண்டவர் நம்மளுக்கு காட்டுவாருங்க. பாருங்க,
பைபிள்ல நம்ம பார்க்கிறோம், நம்மளை ஆண்டவர் பாத்தீங்கன்னா இது எப்போ நடந்ததுன்னா பாவம் நிறைந்த காலத்துல, தரிசனமே இல்லாத காலத்துல சகரியாவுக்கு தரிசனம் கொடுத்தார். இதே மாதிரி ஒருத்தர் இருந்தார் பைபிள்ல. இந்த தரிசனம் இல்லாத காலம் என்னன்னா, தீர்க்க தரிசனமும் இல்ல, வார்த்தையும் இல்ல, பிரசன்னமும் இல்ல, ஆவியும் இல்ல, ஆசாரனும் சரியா இல்ல. அப்போ ஒருத்தனை ஆண்டவர் என்ன பண்ண தரிசனம் கொடுத்தார். யாரு? சாமுவேல். 3ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்குது, சாமுவேலை கர்த்தர் தட்டி எழுப்பி தரிசனம் கொடுத்து, அந்த தேசத்துல எப்ப யுத்தம் நடக்க போகுது, யாரெல்லாம் சாக போறாங்க, பாவம் செய்யறவனுக்கு சம்பளம் என்னன்றதை அப்படியே பேசினார் கடவுள். ஆமென். ஆசாரியனா இருந்தா கூட, அவன் பிள்ளையா இருந்தா கூட தப்பு தான்றத கடவுள் தெளிவா சாமுவேல் கூட பேசினார். இன்னைக்கு தரிசனம் இல்லாத காலம், உலகம் ஃபுல்லா பாவம் பாவம் பாவம். நேத்து யூடியூப்ல ஒரு காரியம் பார்த்தேன். 16 வயசு பெண்ணு கர்ப்பவதியா இருக்குது, ஸ்கூலுக்கு போற பிள்ளை. காரணம் யாருன்னு பார்த்தா சொந்த அப்பன். இது எவ்வளவு கேவலமான காரியம். இன்னைக்கு பாவம் உலகத்துல பெருகி போயிருக்குது. அந்த பிள்ளை சொல்லும் போது எனக்கு அவ்வளவு வேதனை, கண்ணீர். இன்னைக்கு பாருங்க, இதனால இன்னைக்கு உலகத்துல பாவம் பெருகுது. ஆனா தரிசனம் இல்லாத காலத்துல இருக்கிற நீ நானும் ஆண்டவரை நோக்கி பார்க்கும் போது கர்த்தர் பெரிய தரிசனத்தை உனக்கும் எனக்கும் கொடுக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். இன்னைக்கு உலகத்துல யாருக்கிட்ட பேசுறதுன்னே நமக்கு தெரியும். அதுக்குதான் நான் சொல்லுவேன், பொம்பளை பசங்க யாருக்கிட்ட என்ன பண்ண கூடாது, வரம்பு மீறி வச்சுக்கவே கூடாது. அண்ணனா இருக்கட்டும், அக்கா அண்ணனா இருக்கட்டும், தம்பியா இருக்கட்டும், ஒரு லெவல் தான். கூட படுக்கிறது கூட ஒரு லெவல் தான். அதுக்கப்புறம் பொம்பளை பிள்ளைகளை யாரும் என்ன பண்ணக்கூடாது, அது என்ன பண்ணக்கூடாது, படுக்க கூட விடக்கூடாது. ஏன்னா அப்படிப்பட்ட பாவ காலமா இருக்குது. பிசாசு மாம்ச இச்சையை தூண்டிட்டு இருக்கு. எங்க அண்ணன், எங்க அக்கா இதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. அந்த லெவலை எப்பயுமே கிராஸ் பண்ணவே கூடாது பொம்பளை பசங்க. அது நீங்க கரெக்டா இருந்துட்டீங்கன்னா அவங்க பரிசுத்தத்தை சரியாய் காத்துக்கொள்ளுவீங்க, பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுவீங்க. அதுதான் கர்த்தர் நம்ம கூட பேசுற. லெவலுக்கு மிஞ்சி யாருக்கிட்டையும் நம்ம நடக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட வயசானா அடிச்சே விளையாடக்கூடாது ஆம்பளை பசங்க கூட. அது மாமா பையனா இருக்கட்டும், அண்ணனா இருக்கட்டும், தம்பியா இருக்கட்டும், குறிப்பிட்ட வயசு ஆயிட்டா அடிச்சு விளையாடுற பழக்கமே இருக்கக்கூடாது. வீட்டுல இருக்கிறவங்க சொந்தக்காரன் அடிச்சு விளையாடக்கூடாது. யாருக்கிட்டையும் அந்த லெவலை கிராஸ் பண்ணவே கூடாது. இந்த பழக்கம் உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா பரிசுத்தத்தை நீங்க சரியா காத்துக்கொள்வீங்க. அதனால இன்னைக்கு ஆண்டவர் உங்க கூட சொல்றாரு, உங்களுக்கு ஆண்டவரை நோக்கி பார்க்க நல்ல ஒழுக்கத்தை கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. கடைசி காலத்துல சகரியான்ற ஒரு வாலிபனை கர்த்தர் எழுப்புறார். எழுப்பி எல்லாத்தையும் காட்டார். இவரை குறிச்சு, சகரியாவை குறிச்சு சொல்லப்பட்டிருக்கிறது. இவர் பாத்தீங்கன்னா உலகமே இருட்டான காலகட்டத்துல வாழ்ந்து கொண்டிருந்த போது ஆண்டவருக்கு உண்மையா இருந்தார், ஜெபிச்சார், கர்த்தர் அவனுக்கு வெளிப்பாட்டை கொடுத்தா. இந்த உலகத்துல என்னன்னா நடக்கட்டும், யாருன்னா பாவம் செய்யட்டும், சபைக்கு வரவங்க கூட செய்யட்டும், ஆனா நீ செய்யாத, அடுத்தவனை கை காட்டாத, நீ பரிசுத்தமாயிரு. உன்னை கொண்டு கடவுள் பெரிய காரியத்தை செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென், ஆமென். பரிசுத்தருடைய மேன்மை தேசத்தை குறித்து உங்ககிட்ட காட்டுவாரு. அதே அதிகாரத்துல 11ஆவது வசனம் 13ஆவது வசனம் வாசிமா. 6ஆவது அதிகாரத்துல நான் ஒரே அதிகாரத்துல தானே, ஒரே புத்தகத்துல தானே பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். நீங்க எங்க தான் விட்டீங்க? அதை மறுபடியும் வாசிக்க பார்க்கலாம். வாசிமா 11. வெள்ளியையும் பொன்னையும் வாங்கி சேவித்து சிரசிலே வைத்து சொல்ல வேண்டியது சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ கிளை எனப்படும் சாணத்திலிருந்து முளைத்தெழும்பி கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். அவரே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். பொறிந்தவராய் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து ஆளுகை செய்வார். சிங்காசனம் மேல் ஆசாரியராய் இருப்பார். சமாதானத்தினுடைய ஆலோசனை விளங்கும். ஆண்டவர் சொல்றாரு, அப்பா உலகத்துல எல்லாம் நடக்கும். இப்ப உலகத்துல என்ன வந்துச்சு, கொரோனா வந்துச்சு, எல்லாமே நடக்கும். ஆனா உனக்கு என்ன வச்சிருக்கிறேன் நான், ஆசாரியனும் பாக்கி யோசுவாக்கு என்ன வச்சிருக்கிறாரு, அவன் சிரசு மேல கிரீடத்தை வச்சாரு. வச்சு அவனை அந்த தேசத்துல இருக்க ஆலயத்துல ஆசாரனா மாத்திட்டார். அடுத்தது செர்பாவேல் மேல தேவ திட்டத்தை வச்சாரு. அவனை கொண்டு ஆலயத்தை கட்டி முடிச்ச. உலகத்துல என்னன்னா நடக்கட்டும், பாவம் பெருகட்டும், விபச்சாரம் பெருகட்டும், வியாதி பெருகட்டும், கொள்ளை எல்லாமே நடக்கட்டும். ஆனா நான் உன் மேல என்ன செய்யணும்னு நினைச்சுக்கிறோம், அதை கட்டாயம் செய்வேன். கைத்தட்டு, நம்ம ஒரு கைத்தட்டுவோமா?
கொண்டு செயல்படுவேன். என்னதான் நடக்கட்டும், நான் உன்னை கொண்டு செய்வேன். இன்னைக்கு அதான் சொல்ற, தேசத்துல அழிவு வரும், நாசம் வரும், மோசம் வரும். ஆனா அதை பார்த்து சோர்ந்து போகாத, அழைத்தவர் உன்னை மறக்க மாட்டார். ஆமென், ஆமென். அழைத்தவர் உன்னை மறக்க மாட்டார், அவர் செய்வார். அதான் சொல்றாரு இதுல 6வது அதிகாரத்துல 11வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா 12வது வசனம், நான் செய்வேன், நான் உன் மேல என்ன வச்சிருக்கிறேன், அழிவு வரப்போகுது, அதை விட்டுடு, அது நடந்துட்டு தான் இருக்க போகுது. ஏன்னா ஏற்கனவே சொல்லிட்டேன், நான் செய்வேன், செய்யறதுக்கு தான் உன்னை அழைச்சிருக்கிறேன்னு சொல்றாரு. ஆமென், ஆமென். அடுத்தது நம்ம பார்க்க போறோம். அடுத்தது கடைசியா இப்ப பாத்தீங்கன்னா மூப்பர்களுடைய சொப்பனாவும் குறிச்சு நம்ம என்ன பண்ண போறோம்னா அடுத்த வாரம் பார்க்க போறோம். ஏன்னா இப்ப பார்த்தனா வேக வேகமா முடிக்க முடியாது இது, அதனால இது கடைசி இதை மட்டும் பார்த்தனா தரிசனத்தினுடைய நிறைவு ஆசீர்வாதம். தரிசனத்தினுடைய நிறைவு ஆசீர்வாதம். இப்ப தரிசனம் எல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துட்டாரு. ஆமென் சொல்லுங்களேன். உங்களை பேர் சொல்லி அழைச்சிட்டாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை முன்குறிச்சிருக்கிறார் ஆண்டவர். ஆமென், ஆமென், ஆமென். உங்க வீட்டுல கர்த்தர் உலாவ போறாரு. ஆமென். இப்போ நிறைவு ஆசீர்வாதம் வாசிக்கலாம். 7வது அதிகாரம் 1வது வசனம் வாசிமா. 4ஆம் வருஷம் 9ஆம் மாதம் 4ஆம் தேதியிலே சகரியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாச்சு. இப்பெல்லாம் முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாரு, கனவு தூக்கத்துல தரிசனம் பார்த்தாரு, அப்புறம் கண்ணில இருக்கும்போது தரிசனம் பார்த்தாரு. இப்படியே பார்த்துட்டு வந்தவருக்கு இப்ப என்ன ஆச்சுன்னா டைரக்டா ஆண்டு வார்த்தை என்ன பண்ணுச்சு, டைரக்டா முகமுகமா பேச ஆரம்பிச்சுட்டார். இவர் என்ன பேசுறாரு அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். 8வது வசனம் வாசிமாதுல, பின்பு கர்த்தருடைய வார்த்தை சகரியாவுக்கு உண்டாகி சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், உண்மையாய் நியாயம் தீர்த்து அவனவன் தன் சகோதரனுக்கு தயவும் இரக்கமும் செய்து விதவையும் திக்கற்ற பிள்ளைகளையும் ஒடுக்காமலும் விரோதமாக இருங்கள் என்றார். அல்லேலூயா. இப்ப டைரக்டா சொல்றாரு ஆண்டவரே, நான் உங்களுக்கு எல்லாமே செய்வேன், நீ செய்ய வேண்டியதை செய்யணும். திக்கற்றவர்களையும் விதவைகளையும் ஆதரிக்கணும். ஆமென். சபை என்பது திக்கற்றவர்களையும் விதவைகளையும் ஆதரிக்கணும். திக்கற்றவங்களையும் விதவைகளையும் காயப்படுத்தவே கூடாது. நம்ம அவங்க தப்பே செஞ்சா கூட அவங்க என்ன பண்ண கூடாது, நம்ம காயப்படுத்த கூடாது. அவங்கள காயப்படுத்தினா கர்த்தரை காயப்படுத்துறதுக்கு சமம். அதுதான் கர்த்தர் இங்க தெளிவாய் பேசுகிறார். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா 8வது அதிகாரம் 8வது அதிகாரத்துல 9வது வசனம் வாசிமா. சேனைகளுடைய கர்த்தரின் வீடாகிய ஆலயம் கட்டப்படும்படிக்கு அதன் அஸ்திபாரங்கள் போடப்பட்ட நாள் முதல் கொண்டிருக்கிற தீர்க்கதரிசிகளின் வாயினால் இந்த வார்த்தைகளை நாட்களில் கேட்டு வருகிறவர்களே உங்கள் கைகள் திடப்பட கடவது சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், உங்க கைகளை திடப்படுத்துங்க. உங்க கைகள் அநேக திக்கற்றவர்களுக்கும் விதவைகளையும் உதவுகிற கைகளாய் கர்த்தர் உங்க கைகளை மாத்த போகிறார். ஆமென், ஆமென். இது எதை அர்த்தம் சொல்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆசீர்வாதத்தினுடைய தரிசனத்தினுடைய நிறைவு உங்க கை ஆசீர்வதிக்கப்பட போகுது. உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், பாக்கியம் நன்மையும் உனக்கு உண்டாயிருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். உன் கையை கடவுள் ஆசீர்வதிக்க போறாரு. நிறைவான ஆசீர்வாதம் ஆண்டவனுக்கு கொடுக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தது அதே அதிகாரத்துல 12வது வசனம் வாசி, 13வது வசனம் வாசிமா. சம்பவிப்பது என்னவென்றால், யூதா வம்சத்தாரே, இஸ்ரவேல் வம்சத்தாரே, புறஜாதிகளுக்கு சாபமாய் இருந்தது போலவே ஆசீர்வாதமாய் இருக்கும்படிக்கு நான் எல்லாரும் சொன்னதை பார்க்கலாம், நான் உங்களை ரட்சிப்பேன், பயப்படாதீங்கள், உங்கள் கைகள் திடப்பட கடவது. ஆமென். அன்று சொல்றாரு, இனிமேல் நீ என்னவா இருக்க மாட்டியா, சாபமா இருக்க போறதில்லை, ஆசீர்வாதமா இருக்க போற, ஆசீர்வாதமா இருக்க போற. ஆமென். பக்கத்துல இருக்கிற கையை பிடிச்சு சொல்லு, நீ ஆசீர்வாதமா இருக்க போற. உன் கையை கர்த்தர் திடப்படுத்த போறாரு. உன் கையில ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க போறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், உன் கை ஆசீர்வாதமா இருக்க போகுது. ஆண்டவர் சொல்றார், உன் கையை நான் திடப்படுத்த போறேன். நீ சாப
கட்டளிடுவாரு. அவர் தானே சொன்னா, நான் உள்ள வந்து என்ன பண்ணுவேன், வாசம் பண்ணுவேன், வாசம் பண்ணுவேன் சொல்றாருல, அவர் செய்வார். உங்களுக்கு உன் கைகளை திடப்படுத்துங்கள் என்று கர்த்தர் சொல்றார். ஏழைகளுக்கு திக்கற்றவங்களுக்கு உதவி செய்யுங்க. அதுக்கு தான் உங்களை கடவுள் அழைச்சிருக்கிறார். நீ மறந்துட்டு இருக்கிற ஆண்டவர் சகரியாவுக்கு கர்த்தர் தரிசனத்தோட நிறைவேற சொல்றார். திக்கற்றவங்களையும் விதவைகளையும் இரக்கமும் உருக்கத்தையும் காட்டு, அன்பை காட்டு, அன்பை காட்டு, கைகள்ல ஒரு ஆசீர்வாதம் கொடு. இப்படி கொடுக்க கொடுக்க உன் சாபம் நீங்கி நீ ஆசீர்வதிக்கப்படுவேன், ஆசீர்வதிக்கப்படுவேன். ஏன் நீ ஆசீர்வதிக்கப்படுவே அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். வாசிங்க 10ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிப்பா. பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். பின்மாறி காலத்தின் மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி மின்னல்களை உண்டாக்கி அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார். மழையை கட்டளையிடுவார். அல்லேலூயா. உங்களுக்கு பின்மாறி அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஆமென், ஆமென், ஆமென். பின்மாறி அபிஷேகத்தை வேண்டிக் கொள்ளு. நான் என்ன பண்ண போறேன், ஆவிக்குரிய ஜீவியத்தை அடுத்த நிலைக்கு கொண்டு போக போறேன். என்ன பாப்பேன், ராத்திரி எல்லாம் தரிசனத்தை கொடுப்பேன், அபிஷேகத்தை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஆமென், ஆமென், ஆமென். அதான் அழகா சொல்லுங்க, உங்க ஆவிய அனுப்புங்க, என்ன உயிரடைய செய்யுங்க, ஆவிய அனுப்புங்க, என்ன உயிரடைய செய்யுங்க, உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே, உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே. அல்லேலூயா. உலர்ந்து போன எலும்பெல்லாம் கர்த்தர் உயிரடைய போகிறார். அடுத்த வாரத்துக்கு அடுத்த வாரம் ஏதாவது மெசேஜ் இங்கே நல்லா கவனிங்க. இன்னைக்கு எந்த இதுக்கு உதவி உலர்ந்து போயிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை பார்த்து சொல்றாரு, திக்கற்றவங்களுக்கு நீ உதவி செஞ்ச, இப்ப அதை மறந்துட்டேன் இல்ல உங்ககிட்ட இல்ல. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏழைகளுக்கு உதவி செஞ்ச, அதெல்லாம் இப்ப செய்ய முடியல உன்னால. ஏன்னா உங்க வீட்டுல சாபம் இருக்குது, ஆசீர்வாத குறைவு, வருமான குறைவு. ஆண்டு சொல்றாரு, உன் சாபத்தை மாத்தி ஆசீர்வாதத்தை கொடுக்க போறேன். உன் கையை திடப்படுத்து. ஆசீர்வாதத்தை வாங்கி வாங்கி பீரோல வச்சுக்காத, மத்தவங்களுக்கு கொடுன்னு சொல்றாரு. கடவுள் கையை திடப்படுத்துன்றார், கொடுன்றாரு. உன் கையை திடப்படுத்து. மறுபடியும் அதான் சொல்றாரு, நான் உன்னை ரட்சிப்பேன், பயப்படாத. மறுபடியும் வாசிப்பா 13வது வசனம். 13வது வசனம் வாசிமா. சம்பவிப்பது என்னவென்றால் 10ஆம் அதிகாரத்துல யூதா வம்சத்தாரே, இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் பிரஜாதிகளுக்குள்ளே சாபமாய் இருந்தது போலவே ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன், பயப்படாதீங்கள், திடப்படுத்துங்கள். 8வது அதிகாரம் 13வது வசனம். 8வது அதிகாரம் 13வது வசனத்தை கர்த்தர் சொல்றாரு, உன் கையை திடப்படுத்து, உன் கையை திடப்படுத்து, நான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன்றார். பின்மாறி மழைக்காக நீங்கள் வேண்டிக் கொள்ள வேண்டும். உங்க ஆவிக்குரிய நிலையும் ஆசீர்வதிக்கப்படும். அங்க சொல்லப்படுது, உன் வயலும் ஆசீர்வதிக்கப்படும், உன்னுடைய வியாபாரம் ஆசீர்வதிக்கப்படும். அதான் சொல்லப்படுது, உன் வயல் ஆசீர்வதிக்கப்படும். மழையை கர்த்தர் கட்டளிடுவார். அந்த மழை ஆசீர்வாதமான மழை. மழைனாவே பயம்தான் நம்மளுக்கு. ஆமென். அது ஆசீர்வாதமா கர்த்தர் நம்மளுக்கு கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ காற்றையும் காண மாட்டாய், மழையும் காண மாட்டாய். உங்களுக்கு ஆசீர்வாதமான தண்ணியை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. அடுத்தது 10வது அதிகாரத்துல 13வது வசனம் வாசிமா. 13வது வசனம். சாரி, 10வது அதிகாரத்துல 8வது 9வது வசனம் வாசி. நான் அவர்களை ஜனங்களுக்குள்ளே விட்டுவிட்டு, அவர்கள் தூர தேசங்களிலே என்னை நினைத்து தங்கள் பிள்ளைகளோடு கூட பிழைத்து திரும்புவார்கள். 13வது வசனம் வாசி. 13 இல்லையா? 13 சரி. 12வது வசனம் வாசிமா. நான் அவர்களை கர்த்தருக்குள்ளே பலப்படுத்தி, கர்த்தர் சொல்ற மறுபடியும் வாசிமா. கர்த்தருக்குள் பலப்படுத்துவேன், நாமத்தினாலே நடந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொல்ற, நான் உன்னை பலப்படுத்துவேன், நான் உன்னை பலப்படுத்துவேன். ஆசீர்வாதத்தினுடைய நிறைவு கர்த்தருடைய பலன். சங்கீதம் 29வது சங்கீதத்திலே கடைசி வசனம் வாசிங்க. சங்கீதம் 29 கடைசி வசனம். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு எல்லாம் படிக்கணும், சொல்லணும். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். நமக்கு என்ன வேணும்? இந்த உலகத்துல பலன் வேணும். இரண்டாவது என்ன வேணும்? சமாதானம் வேணும். இது எல்லாம் சேர்ந்து ஆசீர்வாதம்.
ஆசீர்வாதத்தை கர்த்தருக்கு கொடுப்பா. கடைசியா தம் பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை தான் பலனையும் சமாதானத்தையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போறா. இத கொடுக்கிறதுக்கு ஏற்கனவே சகரியா 9வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்குது. 9வது வசனத்துல என்ன பார்த்தீங்கன்னா ஒரு என்ன அப்படின்னா வாசிங்க 9:9 வாசிங்க பார்க்கலாம். 9:9 சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூரு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருவார், நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியின் மேல் மரியின் மேலும் ஏறி வருகிறார். ஆமென். அது அழகா கடைசியா சொல்லி முடிக்கிறாரு. என்னன்னா சீயோன் குமாரத்திய பயப்படாத, ஒரு ராஜா உனக்காக எழுந்திருக்கிறாரு. அவர் இந்த பூமி உனக்காக தான் பிறந்தாரு, உனக்காக தான் கழுதை மேல ஏறினாரு, உனக்காக தான் எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டாரு, உனக்காக தான் ஆலயத்தை சீர்படுத்தினார். இதெல்லாம் செஞ்சுட்டு உனக்காக யாவையும் செய்து முடிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். உனக்கு ஆண்டவர் தான் தன்னுடைய ஜனத்துக்கு சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் கட்டளிட வல்லவராயிருக்கிறார். ஆமென். ஆமென். இந்த மாசம் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, உங்க மேல கர்த்தர் தன்னுடைய அபிஷேகத்தை ஊற்ற போறாரு. தரிசனம் நிறைவேற கடைசி காலத்துல நீ நாம நின்றுட்டு இருக்கிறோம். ஆமென். ஆமென். அந்த அபிஷேகம் உனக்கு வெளிப்பாடு கொடுக்கும். அந்த அபிஷேகம் உன் வாழ்க்கையில எதுலாம் கட்டுனா உடையது அப்படியே காட்டும். உன் வீட்டுல எதுதான் போகுது எல்லாத்தையும் காட்டும். அந்த அபிஷேகம் தேசத்தை குறிச்சு உங்ககிட்ட பேசும். அந்த அபிஷேகம் உன் மூலமா சிறந்த தலைவனை ஏற்படுத்தும், ஆசாரியனை ஏற்படுத்தும், மீதியான ஜனத்தை கொண்டு கர்த்தருடைய சித்தத்தை செய்ய வைக்கும். ஆமென். ஆமென். நம்ம பார்த்த காரியத்தை மறுபடியும் பார்த்து நம்ம முடிக்க போறோம். முதல்ல தரிசனம் எப்ப பார்த்தாரு அவரு? இருட்டுல பார்த்த அவரு மறுபடியும் ஒரு தரிசனத்தை எப்படி பார்த்தாரு? கண்களை ஏறெடுக்கிறதுனால முதல்ல என்ன நடந்துச்சு அப்படின்னா, அவன் தேசத்துல மாற்றம், அவனுக்குள்ளே மாற்றம். அடுத்தது தேவனுடைய தரிசனத்தின் நோக்கம், தரிசனத்துடைய தேவ திட்டம். அடுத்தது தரிசனத்துடைய மேன்மை, தரிசனத்தினுடைய நிறைவு, ஆசீர்வாதம். இதை கர்த்தர் நமக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். நம்ம எல்லாம் முழங்கால் படியிட்டு அந்த சமூகத்திலே நம்ம ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே என்னை அழைத்து இருக்கிறீங்கப்பா, என்னை அழைச்சிருக்கிறீங்கப்பா, நீங்க அழைத்தவர் உண்மையுள்ளவர், ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? பார்க்க உங்க பிள்ளை தேவதூதன் கடந்து வருவார், தடைகள் எல்லாம் உடையும், வாசல்கள் எல்லாம் ஆண்டவர் வாசலுக்குள்ளே அவர் பிரவேசிப்பார். உங்க வீட்டுல இருக்கிற எல்லா சாப கட்டுகள் மாறி ஆசீர்வாத வாய்க்காலை கர்த்தர் திறக்கார் வல்லவராய் இருக்கிறார். அவர் திறப்பார். உன் வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உன் எல்லையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தரை நோக்கி யாரெல்லாம் இன்னைக்கு போய் பார்க்கறீங்களோ உன் வீட்டுல கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிப்பார், எழுந்தருளுவார். அவர் உங்கள் நடுவிலே உலாவுவார். அவருக்கு மத்தியிலே வாசம் பண்ண போகிறார். ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிறவரை நல்லவரைக்காக நன்றி. அந்த ஒவ்வொரு தேவ ஜனத்துக்காக உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளும் இன்னைக்கு வீடுகளிலே போயிட்டு ஜெபிக்கணையா, கைப்பிடித்து குடும்பமா ஜெபிக்கணையா. அவங்க வீட்டுல இருக்கிற சாபம், அவங்க வீட்டுல இருக்கிற பாவம், வியாதி எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறுவதாக. ஆண்டவரே வெளியேறட்டும். ஆவியானவர் நடுவிலே உலாவுவீராக, தடைகள் உடைவதாக, அபிஷேகம் ஊற்றப்படுவதாக, ஒரு அனல் பச்சை எறியும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே பெரிய காரியம் செய்யும், பலப்படுத்த இயேசுவின் நாமத்தில் பிதாவே.